எஃப்ஜே அவர்களுக்கும் உங்களுக்கும் சோஷியல் மீடியாவில் அது வந்து ரொம்ப கேவலமாக பகிரப்பட்டுச்சு, பேசப்பட்டுச்சு, அடையாளப்படுத்தப்பட்டுச்சு. உங்கள் குடும்பம் இதில் கண்டிப்பாக பாதிக்கப்பட்டிருக்கும். அதில் உங்களுடைய கருத்து. கனி அவர்கள் கண்டஸ்டன்ட்டே இல்லை. உள்ளே இருக்கிற ஒரு 20 கண்டஸ்டண்ட்டுக்கு சாப்பாடு போடுறதுக்காக குக் வித் கோமாளி டைட்டில் வினரை வீட்டுக்குள்ளே சமைக்க அனுப்பிச்சிட்டாங்க. ஆனாலும் சபரி லைவ்ல பண்றாருன்றாங்க, ஆனா 1 hour எபிசோட்ல காட்ட மாட்டாங்க. நீங்க ஏதோ பண்றீங்க, ஆனா எங்களுக்கு காட்டல. ஆனா ஏதோ ஒண்ணு பண்ண போய் தானங்க இவ்வளவு தூரம் வரும், புரியுதுங்களா? ஒண்ணுமே பண்ணாம இருந்துட முடியாது. முடியாது. பண்ணாம தான் கனி இவ்வளவு தூரம் வந்துட்டாங்கன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. அன்பின் வெளிப்பாடு இருக்கிறது பிரச்சனை இல்லை, அன்பு கேங்க ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து இந்த ஷோவுடைய ஓட்டத்தை காலி பண்ணிடுச்சு அப்படின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு உங்க மேல வைக்கப்படுது. அதை பத்தி நினைக்கிறேன். வீக்கெண்ட் எபிசோடில் விஜய் சேதுபதி அவர்கள் இதில் என்ன தப்பு இருக்குன்னு அவர் வந்து ஒரு இது வைக்கிறார். உங்களுக்கு கம்ஃபர்டபுள் இல்லைன்னா எனக்கு இது கம்ஃபர்டபுள் இல்லைங்கன்னு சொல்கிறதுக்கு எல்லா பெண்களுக்கும் உரிமை இருக்குது. அதையே ஸ்ட்ராங்காக கனி அவர்கள் எடுத்து வைக்கிறார். பார்வதி அவர்களும் சபரி அவர்களும் திவ்யா அவர்கள் ஒரு கேப்டன்சி டாஸ்க் ஆடுறாங்க. அந்த இடத்துல சபரி அவர்கள் ரொம்ப ரூடா பார்வதி கிட்ட நடந்துகிட்டாரு. அதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்துல நாங்கள் பார்த்தோம். தள்ளியும் விட்டார். அப்ப நீங்க 2 பேரும் சிலையா நின்னீங்க. 2 பேரும், நான் வந்து விஜய் சேதுபதி ஐயா மாதிரி உங்களை மட்டுமே சொல்லல, 2 பேரும் அங்க சிலையா இருந்தீங்க. 2 பேரும் அதை வந்து என்ஜாய் பண்ணீங்கன்னு சொல்லலாமா? நீ போகாத 2 பேர் நடுவில் நின்றுருந்தீங்கன்னா கனி அவர்களுக்கு நாங்க ஹேட்ஸ் ஆஃப் சொல்லியிருக்கோம். அந்த ஒரு விஷயம் நாம பண்ணாம விட்டோம். அது ஏன் அதுக்கு முன்னாடி தவறுன்னு ஒத்துக்கிறீங்களா? அவ்வளவுதான். ஒரு விஷயம் தவறுதான். எனக்கு அந்த ஆசை ரொம்ப இருந்தது. சாண்ட்ரா அவர்கள் உங்களை பிட்ரே பண்ண மாதிரி ஃபீல் பண்ணீங்களா? நான் பயந்துட்டேன். அப்படிலாம் அவங்க ஒன்று சொன்னாங்களா? பிரஜன் அவர்கள் உள்ள வந்து சாண்ட்ரா அவர்கள் உங்களை பத்தி பேசின எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டுப்பாரு. பார்த்தோம். மன்னிச்சிட்டீங்களா? ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மேல லவ்வுக்கு கீழே அப்படி உங்க ரியாக்ஷன் நான் பார்க்கணும். ஓகேவா? ஹலோ, ஹாய் ஆல், வணக்கம் ப்ரோக் டிவி நேயர்களே. நான் உங்கள் ஜோ மைக்கேல். ஸோ இன்றைக்கி நம்ம யார் கூட இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொன்னியின் செல்வி, அருமையான கனி, அன்பின் மறுஉருவம் கனி அப்படின்னு ராஜமாதா கனி, இந்த மாதிரி பல பட்டங்களை அந்த வீட்டுக்குள்ளே பிக் பாஸ் டைட்டில் தவிர எல்லா டைட்டிலையும் வாங்கிட்டு வந்த கனி அவர்களை மீட் பண்ணுறோம். வணக்கம் கனி அவர்கள். வணக்கம் சார். எப்படி இருந்துச்சு டைட்டில்? இன்ட்ரோ நல்லா இருந்துச்சா? ஓகே, நல்லா இருந்துச்சு. ஓகே. ஸோ கனி அவர்கள் ஏற்கனவே ஒரு குக் வித் கோமாளி அப்படின்ற ஒரு பெரிய ஷோவில் டைட்டில் வின்னராக வீட்டுக்குள்ளே போனீங்க. உங்கள் மேலே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அதை 5 வாரத்தில் பண்ணீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் வந்து எதையும் குறைச்சி கூட்டி கடைசி வரைக்கும் பண்ணலைங்க. போன நாள்லேருந்து என்ன பண்ணணும் அதை நான் கரெக்டாக அதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ எங்கள் எக்ஸ்பெக்டேஷன் வெளியில் என்ன இருக்குது, உள்ளே ஒன்றுமே தெரியாதுங்க. நான் எந்த இடத்துலையுமே குறையவே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து அந்த கப்பை நோக்கின நம்மளோட பயணத்துக்கு நம்மளோட வேலை அதிகம் ஆகிட்டே தான் இருக்கணும். ஸோ அது அதிகம் ஆகிட்டே தான் இருந்தது. நான் அப்படி தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ நான் பண்ணேன். ஏன்னா எங்களுக்கு எங்கே தோணுச்சு, நாங்கள் ஷோலாம் பார்க்குறோம், எங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, கனி அவர்கள் கண்டஸ்டன்ட்டே இல்லை. உள்ளே இருக்கிற ஒரு 20 கண்டஸ்டண்ட்டுக்கு சாப்பாடு போடுறதுக்காக குக் வித் கோமாளி டைட்டில் வினரை வீட்டுக்குள்ளே சமைக்க அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்ற அந்த ரோலை, சமைக்கிற ரோலை, அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்க வயிறாரணுன்ற ஒரு அம்மா ரோலை எதுக்கு கனி அவர்கள் ஒரு கண்டஸ்டண்ட்டாக எடுத்தாங்க? இதுதான் எங்களுடைய பிரச்சனையாக இருந்துச்சு. சூப்பர். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஏன் சமைச்சேன்னா, நான் போகிறேங்க அப்படி இல்லை. அது நான் வரலன்னு சொல்லும்போதும் எல்லாருக்கும் இப்போ ஒவ்வொரு தலைக்கும் ஒரு ரொம்ப பிரச்சனை பண்ணாத ஈஸியாக எல்லாருக்கும் சாப்பாடு, அது ஒரு தலையாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பதவி கொடுக்கும்போது அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். ஸோ எல்லாரோட ஈஸி சாய்ஸாக ஈஸி பிக்காக நான் இருந்தேன். ஓகேங்களா? வேணான்னு நான் சொல்லியும் என்னை போட்ட நாட்கள், நான் ஒரு சில நேரம் வேணான்னு சொல்லி தான் என்னால் போடாமல் இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? அப்படி போடும்போது அட்லீஸ்ட் என்ன நெக்ஸ்ட் டைம் போடக்கூடாது அப்படின்றதுக்கு ஏனோ தானோன்னு சமைச்சோ சரியில்லாமல் பண்ணவோ எனக்கு மனசு வராது. கடைசியாக ஒரு 6 பேரை அமித்து போட்டப்போ நான் விக்கல்ஸ் இவன் எஃப்ஜே ஒன்றா இருக்கும்போது 2 பேர் சண்டை போட்டு என்னை நிறைய சமைக்க விடாமல் பண்ணாங்க. எனக்கு அது வந்துடும். ஓகேவா? சமைச்சு போடுறது
நடக்கலை, நான் பண்ணலை, அது அப்படி நடந்துருச்சு, புரிஞ்சுங்களா? ஆனால் நான் அதை மட்டும் பண்ணலை. அப்படி நான் பண்ணியிருந்தேன்னா நான் டாஸ்க்கு ஜெயிச்சிருக்கேன். அதை மட்டும் தாங்க அதுதான் நான் சொல்கிறேன். அதுதான் எனக்கு நான் உண்மையிலேயே நான் சொன்னேன்ல, பார்க்கல எதையுமே எனக்கு. அதனால தான் எவ்வளோ பண்ணமே, இதுதானா வந்திருக்கு. இன்னைக்கு வரைக்கும் சபரி பண்ணதாக கண்டே பிடிக்க முடியலங்க. நாங்களும் அந்த ஷோவை பார்க்குறோம், சபரி என்னதான் பண்ணுறாருன்னு தெரியல. ஆனாலும் சபரி லைவ்ல பண்ணுறாருன்றாங்க, ஆனால் 1 hour எபிசோடில் காட்ட மாட்டாங்க. நீங்கள் ஏதோ பண்ணுறீங்க, ஆனால் எங்களுக்கு காட்டலை. ஆனால் ஏதோ ஒன்று பண்ண போய் தானங்க இவ்வளோ தூரம் வரும், புரியுதுங்களா? ஒன்றுமே பண்ணாமல் இருந்துட முடியாது. பண்ணாம தான் கனி இவ்வளவு தூரம் வந்துட்டாங்கன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. சொல்றவங்க சொல்லுவாங்க. ஆனா நான் என்ன கேட்கறேன்னா, பிசிக்கல் டாஸ்கா நான் இருந்திருக்கேன், பிசிக்கல் டாஸ்கா நான் ஜெயிச்சிருக்கேன், எத்தனை டாஸ்க் நான் ஜெயிச்சிருக்கேன், என்னோட டாஸ்க்ல என்னோட இன்புட்ஸ் எவ்வளவு இருந்திருக்கு, ஐடியாஸ் இருக்கு. உங்க ஸ்போர்ட்டிவ்னஸ் எல்லாம் நாங்க குறையே சொல்ல மாட்டோம். ஏன்னா விக்கல்ஸ் விக்ரம் உங்களோட ஒரு கையை பிடிச்சி உங்களை தூக்கி எறிந்தார். நீங்க வந்து உமன் கார்டு எடுக்கல, ஒரு கேம் டாஸ்க்ல ரூல்ஸை ஃபாலோ பண்ணல, ஆர்ஷா விளையாடுறாருன்னு எடுக்கல, திருப்பியும் ஸ்போர்ட்டிவாக நீங்கள் வந்து அதை ஹேண்டில் பண்ணிங்க. அதெல்லாம் நாங்கள் கனி அவர்களை நாங்கள் எந்த குறையுமே சொல்லலை. கனி அவர்கள் ஒரு நெகட்டிவிட்டி அப்படின்னு நாங்கள் சொல்லவே இல்லை, பாசிட்டிவிட்டி. ஆனால் அந்த பாசிட்டிவிட்டி வேறு கண்டென்ட்டுக்கு ஒன்றும் பண்ணலையே. கண்டென்ட் நாங்கள் ஒரு விஷயத்தை போட்டு பிரச்சனை பண்ணி கத்தி இதை ஏன், அதாவது ஒரே விஷயத்தை அரைச்சமாவே திருப்பி திருப்பி அரைச்சி அது ஒரு விஷயம் முடிஞ்சு போயிருக்கும். அது எனக்கு எப்போவுமே ரியல் லைஃப்பில் கூட ஒன்று முடிஞ்சிச்சுன்னா அதுக்குள்ளே போகவே பிடிக்காது. அது நீ அப்போ என்ன பண்ண தெரியுமான்னு அதை திருப்பி எடுத்துகிட்டு வர்றது. அன்றைக்கி காலையில் 6 மணி இருக்கும், கோழி கொக்கரக்கோன்னு. எனக்கு அது உண்மையிலே வராதுங்க. அது உள்ள கான்டென்ட்டுக்காக அது என்னால் பண்ண முடியாது. நம்ம என்னன்றது ஒன்று இருக்குல்ல, நிஜமாவே நம்ம யோசிக்கலாம். நம்ம இந்த மாதிரி பண்ணலை, பிரச்சனை பண்ணுறது நீயா? நான் பிரச்சனை பண்ணுறது கிடையாது. கேள்வி கேட்கணுமா கேட்பேன், எங்கே தேவையான இடத்துல கேள்வி கேட்பேன், அதை நான் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ அதை இங்கே காட்டலை அப்படின்னா நான் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஈவன் நான் வந்து ஒரு இது கடைசியாக பார்க்கும்போது அந்த இடத்துல நான் கேள்வி கேட்டேன், ஒரு சின்ன கிளிப்பு, அங்கே நானும் கேட்டிருந்தேன், நம்மது வரல இவங்களது வந்திருக்கு அப்படின்னு எனக்கு தோணுச்சு, புரியுதுங்களா? அதை விட்டுருங்க. ஸோ அப்போது அது வந்து எடிட் பண்ணுறவங்களோட சாய்ஸு, அவங்களோட தேவை. நான் ஏற்கனவே ஒன்று சொன்னேன், கோடியாக போட்டு ஒருத்தவங்க ஒன்று எடுக்கும்போது இதுதான் மக்கள் பார்ப்பாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு ஒன்று கொடுக்குறாங்க. அவங்க காசை எடுக்கிறதுக்கு ஒன்று பண்ணும்போது நம்ம அது கேள்வி கேட்கவே முடியாது. என்னோட சாய்ஸுக்கு நான் வெளியில் தெரியல. இல்லை, ஒரு 100 நாளுக்காக இன்னொரு 100 வருஷத்துக்கு அது அந்த பேர் உங்களை ஒட்டிகிட்டே வருமே. அப்படி இல்லைங்க. 100 நாளுக்காக ஒரு கேவலமான பேர் என்கிட்ட ஒட்டிகிட்டே வந்தால் நான் அதுக்காக வருத்தப்படுவேன். என்ன சொல்கிறாங்க, சமைச்சு போட்டேன் தானே சொல்கிறாங்க, சொல்லிட்டு போங்க, அவ்வளோதான். சமைச்சு போட்டேன்ற பேர் அது கெட்ட பேர் கிடையாதுங்க, அது வந்து நல்ல பேர் தான். அதுவும் நான் வந்து ஐயோ சமைச்சு எல்லாரும் சொல்கிற மாதிரி இது என்னோட பிரம்மாஸ்திரம், எனக்கு அந்த பிரம்மாஸ்திரம். ஈவன் அமித் கூட சொல்கிறாரு, ஏங்க அதுதான் பிரம்மாஸ்திரம், அதுதான் உங்களோட இதுனா பவர்னா அதை எடுக்கிறதுல என்னங்க தப்புன்னு. எனக்கு அப்படிலாம் தேவையில்லைங்க, அதை வச்சுலாம் எனக்கு வர வேணாம். எனக்கு அதை விட நிறைய விஷயங்கள் இருக்குது அடுத்த லெவலுக்கு. அமித்தோடைய பிரம்மாஸ்திரம் நாங்கள் நிறையா பார்த்துட்டோம். அமித்தோடைய பிரம்மாஸ்திரம் இல்லை சொல்கிறேன், எனக்கு அப்படி இதை பிரம்மாஸ்திரமாக வச்சு எனக்கு போக வேணாம். எனக்கு அது தவிர்த்து நிறைய திறமைகள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது, அவ்வளோதான். ஓகே. கனி அவர்கள் வாரத்திலேயே கனி அவர்கள் மீது ரொம்ப கத்தின ஒரு கண்டஸ்டன்ட் இருந்தாங்க. ஆனால் அவங்க 5 நாளில் வீட்டு விட்டு வெளில போயிட்டாங்க. விஜே நந்தினி. ஆமாங்க. விஜே நந்தினி உங்களை வந்து ரொம்ப ஃபேக்கு அப்படி இப்படின்னு சொல்லி நிறையா அந்த இடத்துல ஒரு கத்தி ஒரு பெரிய கூச்சலிட்டு கனி அவர்களை ஒரு பாசிட்டிவிட்டியாக இருந்த ஒரு ஃபேமில் இருந்த கனி அவர்களை 5 நாளில் இவங்க ஒரு ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போனாங்க. அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு வருத்தமே இல்லைங்க. எனக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, புரியுதா? நான் நாள் போய் ஒரு நாள்லாம் உட்காந்து பேசியிருக்கேன், ஒரு குழந்தை மாதிரி நான் அவங்கள பார்த்துருக்கேன். ஏன்னா சைக்கலாஜிக்கலி அவங்க ஏதோ ஷீ இஸ் கோயிங் த்ரூ சம்திங்னு எனக்கு தெரியுது. ஸோ நான் அதுக்கு அந்த சண்டை போய் வெளியே மாதிரி ஆட்கள் ஏன் எடுத்தாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? அது எனக்கு அப்போ எங்கே பேசும்போது தெரியாது இல்லைங்க. ஒருத்தரால் அந்த வீட்டுக்குள்ளே வந்து கோப்பப் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. ஒரு க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட்டு, 20 பேர், அவங்க சில நேரம் அவங்கள ஈஸியாக என்ன கலாய்ப்பாங்கள்ல, அந்த மாதிரி நந்தினியும் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அதை அவங்களால ஏற்றுக்க முடியலன்னு எனக்கு தோணுச்சு, அவங்களால ஒத்துக்க முடியல. ஆனால் அதை சொல்லலாமா வேணாமா, அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு தனி மனநிலை வேணும்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு இடத்துல அவங்க ஒரு நேரம் அதை கோவமாக பார்த்தாங்க, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்கங்க. அதனால எனக்கு அவங்க திட்டினது சத்தியமாக எனக்கு வருத்தமாகவே இல்லைங்கண்ணா. எனக்கு வந்து ஐயோ இவங்களுக்கு சரியா கோவத்தை உங்க மேலே டைவர்ட் பண்ணிட்டாங்கன்றத எனக்குமே தெரியல. ஆனால் அதுக்கு காரணம் சொல்ல முடியாது இல்லைங்க. அந்த மாதிரி நம்ம மைண்டு நம்ம கண்ட்ரோலில் இல்லைன்னும் போது நம்ம இது ஏன் பண்ணாங்க அது ஏன் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால எனக்கு அவங்க மேலே வருத்தமே கிடையாது. அப்போ வெளியில் போயிட்டாங்க நல்லா இருக்காங்கன்னு எனக்கு இன்னும் தெரியல. நான் இன்ஃபேக்ட் வெளில வந்தோன்னா அவங்ககிட்ட பேசணும், டச் உட், ஐ எம் ஹாப்பி. அந்த வகையில் எனக்கு வருத்தம் கிடையாது அவங்க மேலே. ஓகே, சூப்பர். ஓகே, ஸோ இந்த பிக் பாஸ் வீட்டில் கனி அவர்கள் அன்பின் வெளிப்பாடாக இருக்கிறது பிரச்சனை இல்லை, அன்பு கேங்கை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து இந்த ஷோவுடைய ஓட்டத்தை காலி பண்ணிடுச்சு அப்படின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு உங்க மேல வைக்கப்படுது. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க?
கேங்கு ஃபார்ம் பண்ணுறதுன்றது இந்த கேங்கு குரூப் அப்படின்னு சொல்கிறது எப்படின்னா இது வந்து நான் தான் திரும்ப திரும்ப பார்க்குறேன். உள்ளே நுழையும் போதே பிக் பாஸ் வீடே 2 கேங்காக தான் இருக்குது. சூப்பர் டிலக்ஸ், பிக் பாஸ் அப்படின்னு இன்னும் 2 கேங் இருந்துச்சு, அன்பு கேங், வம்பு கேங். அதுதான் சொல்கிறேங்க, அப்படியே ஆயிடுச்சு அது. புரியுதுங்களா? இந்த கேங்கில் இந்த குரூப்பில் இருந்தவங்கள நீங்கள் அன்பு கேங்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு சத்தியமாக அப்படிலாம் தெரியல. உள்ள ஃபஸ்ட் டைம் எனக்கு வந்து அன்பு கேங்குன்னு சொல்லும்போது அன்பு கேங்கா அப்படின்னு இருந்துச்சு. புரிஞ்சுங்களா? ஏன்னா அந்த அன்பு கேங்கில் ஒரு ஆளுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த 5 பேரும் போய் அங்கே நின்றீங்க. வம்பு கேங்கில் பிரச்சனை நடக்கும்போது அந்த வம்பு கேங்கோடைய அந்த பிரச்சனைக்கு சர்ச்சைக்குரிய நம்பர் தான் அங்கே நிற்பாங்க. இதுதான் எங்களுக்கு வித்தியாசமாக. வம்பு கேங்கில் யாரெல்லாம் இருந்தாங்க? வம்பு கேங்கில் பார்வதி, வாட்டர்மெலான், கமுரு, இப்போ லாஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணார் விநாயக் மகாதேவ் மாதிரி நம்ம கானா வினோத், இவங்கெல்லாம் இருந்தாங்க இல்லைங்களா? ஸோ அவங்க சாண்ட்ரா இப்போ இவங்க அதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டில் இருக்கும்போது பார்வதி கூட வாட்டர்மெலன் சார் மட்டும்தான் இருந்தார். அவருமே நிறைய நேரத்தில் அவங்க தப்புன்னு தோணும்போது பேசாமல் விட்டுட்டார். ஏன்னா அவங்களோட கருத்துக்கள் தவறாக இருந்தது, அதனால அவங்களால பேச முடியல. இங்கே இருக்கிறவங்களோட கருத்துக்கள் சரியாக இருந்தது. எதுக்கு இருந்து வந்த கருத்து எங்கள் எல்லாருக்குமே இது தப்புன்னு தோணுனால எல்லாருமே கேட்டாங்க. அது வந்து நாங்கள் ஒன்றா கேட்ட மாதிரி ஆயிடுச்சு. எனக்கும் இது தப்புன்னு தோணுது, உங்களுக்கும் இது தப்புன்னு தோணுது, இன்னொருத்தருக்கும். எல்லாரும் கேட்கும்போது நீங்கள்லாம் ஒரு குரூப்புடான்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயமாக இருக்க முடியும்? குரூப்பாக இருக்க நாங்கள் என்ன பண்ணோம்? டாஸ்கில் சபரி என்னை காலி பண்ணிட்டு தான் குத்தி, எனக்கு கானா வினோத் சார் தான் வந்து எனக்காக குத்தி அது இது பண்ணாரு. ஸோ அங்கே காலில் அடிபட்டுச்சு. அந்த மாதிரி பரவாயில்லையா? கால் ஓகேவா? பரவாயில்லைங்க, ஓகே, பெட்டர். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமே அங்கே நடக்கலைங்க. அதுதான் உண்மை. அன்பாக இருந்துக்கிட்டோம், அது ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நான் என்னோட கோர் கேரக்டர் அன்பு, இன்னொருத்தவங்களோட கோர் கேரக்டர் அன்புன்னும் போது அப்படி வெளியில் தெரிஞ்சிருச்சு அதுன்னு நினைக்கிறேன். ஓகே. வாட்டர்மெலான் அவர்கள் அந்த வீட்டுக்குள்ளே பல சர்ச்சைகளை செஞ்சார். அதெல்லாம் அப்பட்டமாக எல்லாருக்கும் தெரியும். சட்டை இல்லாமல் வீடியோ போட்ட தருணத்தில் கனி அவர்கள் எனக்கு இது பிரச்சனை, எனக்கு இது பார்க்க நல்லா இல்லை, எனக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு கனி அவர்கள் மென்ஷன் பண்ணுறார். வீக்கெண்ட் எபிசோடில் விஜய் சேதுபதி அவர்கள் இதில் என்ன தப்பு இருக்குன்னு அவர் வந்து ஒரு இது வைக்கிறார். உங்களுக்கு கம்ஃபர்டபுள் இல்லைன்னா எனக்கு இது கம்ஃபர்டபுள் இல்லைங்கன்னு சொல்றதுக்கு எல்லா பெண்களுக்கும் உரிமை இருக்கு. அதையே ஸ்ட்ராங்கா கனி அவர்கள் எடுத்து வைக்கல. ஓஸ்ட் சொல்றாரு, நான் எடுத்துக்கணும்னு நினைச்சீங்களா இல்ல ஓஸ்ட்டுக்காக நம்ம வந்து மாற்றி? இல்லை, நான் சொல்கிறேன், இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு பர்சனலாக வந்துட்டு ஷர்ட் இல்லாமல் மென் இருக்குது. எனக்கு ஒரு தர்ம சங்கடம். எனக்கு அது நான் அது பார்த்ததில்ல. என்னோட கணவருமே லைட் ஆஃப் பண்ணுற வரைக்கும் இன்னும் என் குழந்தைங்க முன்னாடி ஷர்ட் இல்லாமல், அது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பழக்கம் இருக்கும். ஆனால் வீட்டுக்குள்ளே போகும்போது நிறைய பேர் ஷர்ட் இல்லாமல் நடக்கிறாங்க போகிறாங்கன்னும் போது நான் அந்த வீட்டுக்குள்ளே போகும்போதே எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற விஷயம், நான் வாழ்ந்த விஷயம் வேறு. அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு நான் அது கேட்க முடியாது. ஊரோடு ஒத்து வாழ் மென்டாலிட்டியில் தான் போனோம். அது இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ ஒரு நாள் வந்துட்டு அவர் பயங்கரமாக சட்டை கழட்டி பிரச்சனை பண்ணும்போது அதை சொல்லும்போது நான் அவர்கிட்டயே நான் எப்படி சொல்கிறேன், சார் சூப்பர் சார், ஆனால் அந்த ஷர்ட் இல்லாமல் நிறைய பேருக்கு நான் அந்த இடத்துல என்ன மாதிரி இருக்கிற நிறைய பேருக்காக பேசுகிறேன். ஒருவேளை சார் அது கொஞ்சம் சங்கடமாக இருக்கும், எங்களுக்கே சங்கடமாக இருந்துச்சு. அதை நான் அப்படி சொல்கிறேன், பொறுமையாக தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் எப்படி எனக்கு பிடிக்கல அப்படி சொல்லலை. சரி வேணாம் சார், ஏன் மேடம் படத்துலலாம் போடுறாங்கன்னா சார் அங்கே சாய்ஸ் இருக்குது சார், டிக்கெட் வாங்கிக்கிட்டு நீங்கள் போய் வேணும் பார்க்க, ஆனால் இங்கே சாய்ஸ் இல்லை சார், எல்லாரும் பார்க்குறது, அதனால நீங்கள் கொஞ்சம் அதில் அவர் பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாரு. அப்போ நான் கத்துறேன். அப்போ விஜய் சேதுபதி சார் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து ஏன் மற்றவங்களாம் கேட்கல சார், உண்மையிலேயே நான் சபரிலாம் ஒரு விக்கல்ஸ் என்று சொல்கிறாரு, இங்கே எல்லாரும் சட்டெல்லாம் கம்ஃபர்டபுள் ஆகிட்டாங்க. ஐயோ ஆமாம் விக்கல்ஸ் உண்மையிலேயே ஆகிட்டாங்கன்னு சபரி ஒரு நாள் டவல் கட்டிட்டு வந்து எதோ என்கிட்ட பேசுகிறான். நான் சொல்கிறேன், டேய் மரியாதை உள்ளே போடா ஃபஸ்ட்டுன்னு நான் சொல்கிறேன். என்னால் இவங்ககிட்டலாம் அப்படி சொல்ல முடியும், என்னால் இவர்கிட்ட இந்த இடம் தான் அவர் எனக்கு சொல்லியிருக்கீங்க. நான் அதே மாதிரி சொல்லியிருக்கீங்க, நான் அந்த இடத்த விட்டு நகர்ந்து வந்திருக்கேன். புரியுதுங்களா? எனக்கு வந்துட்டு எஃப்ஜே சட்டை இல்லாமல் நான் பார்த்ததில்ல, எஃப்ஜே பனியனோடே தான் இருப்பான். ஓகேங்களா? எஃப்ஜே ஷர்ட் இல்லாமல் எங்கேயுமே இருந்தது கிடையாது. எங்கேயோ யாரும் ஷர்ட் இல்லாமல் இருக்காங்கன்னா நான் அவங்களை தப்பு சொல்லலைங்க. எனக்கு அது நான் அந்த இடத்துல இருந்து முடிஞ்ச அளவுக்கு நான் நகர்ந்து வந்துடுவேன், இல்லை பார்க்க மாட்டேன். அது எனக்கு அப்படி தான் நான் அதை டீல் பண்ணியிருக்கேன். ஸோ வாட்டர்மெலனை மட்டும் கேட்டேன், மற்றவங்களை கேட்கலன்னு இல்லை. அங்கே கேட்கறதுக்கு ஒரு இடம் கொடுத்து என்னது இதில் அப்படின்னு சொல்லும்போது எனக்கான நியாயங்களை எடுத்து வச்சேன் தவிர வேற எங்கே அங்கே நான் தப்பு பண்ணதான் நினைக்கல. அப்போ அவர் சொல்லும்போது நான் என்ன நினச்சேன்னா, இந்த வீட்டில் நான் அதை ஒத்துக்கணும். இந்த வீட்டில் நான் வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனால நான் சாரி நான் சொல்லியிருக்கேன். அப்போயே நான் இதை சொல்லிட்டேன், இந்த பாயிண்ட்லாம் சொல்லிட்டேன். சார் அப்படி இல்லை சார், இவர் எனக்கு நான் சபரிக்கிட்ட சொல்ல விதமாக சொல்லியிருக்கேன், இவர்கிட்ட இப்படி தான் சார் சொல்ல முடியும்னு நான் சொல்லியிருக்கேன். சரி, ஓகே. ஸோ கனி மீது வைத்த அடுத்த குற்றச்சாட்டாக பெரிய குற்றச்சாட்டாக விஜய் சேதுபதி அவர்கள் அட்ரஸ் பண்ண விஷயங்களில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பார்வதி அவர்களும் சபரி அவர்கள் திவ்யா அவர்கள் ஒரு கேப்டன்சி டாஸ்க் ஆடுறாங்க. அதில் திவ்யா அவர்கள் வந்து டிஸ்குவாலிஃபைட் ரூல்ஸே எனக்கு கிடையாது, அந்த ரூல்ஸை நீங்கள் தான் இன்வென்ட் பண்ணுறீங்க. அந்த இன்வென்ட் பண்ணதுக்கு அப்புறம் திவ்யா அவர்கள் அதில் ஒதுக்கப்படுகிறார்.
பார்வதி அவர்களும் டிஸ்குவாலிஃபைட் தான். ஆனா பார்வதி அவர்கள் சபரி கிட்ட போய் வம்புக்கு போறாங்க. அந்த இடத்துல சபரி அவர்கள் ரொம்ப ரூடா பார்வதி கிட்ட நடந்துகிட்டாரு. அதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்துல நாங்க பார்த்தோம். தள்ளியும் விட்டாரு. அப்ப நீங்க 2 பேரும் சிலையா நின்னீங்க. 2 பேரும். நான் வந்து விஜய் சேதுபதி ஐயா மாதிரி உங்களை மட்டுமே சொல்லல. 2 பேரும் அங்க சிலையா இருந்தீங்க. 2 பேரும் அதை வந்து என்ஜாய் பண்ணீங்கன்னு சொல்லலாமா? என்ஜாய் பண்ணோன்னு கையேறு நிலைன்னு சொல்லலாமா? ஓகே, பார்வதியை ஹேண்டில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஒரு விஷயம் அது பார்வதியே விட்டுருங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்தே வரேங்க. டிஸ்குவாலிஃபிகேஷன்ற விஷயத்துக்கு வரேன். அது ஏன் எடுக்கிறோம்னா அதுக்கு முன்னாடி ஒன்று நடந்து முடிஞ்சு அதெல்லாம் பார்த்தா டிஸ்குவாலிஃபிகேஷன் வரும்போது நான் ஏன் அந்த முடிவு எடுக்கிறேன்னா, எப்போவுமே உள்ள ஒன்று சொல்லுவாங்க, ஒன்று எடுங்க, ஒரு முடிவு எடுங்க, அது தப்போ சரியோ வீக்கெண்டில் திட்டு வாங்கிக்கோங்கன்னு. அப்படி தான் ஃபஸ்ட்டு நான் தலையாக இருக்கும்போது ஒரு முடிவு எடுக்கும்போது எனக்கு பயம், ஐயோன்னு. சரி ஓகே ஒன்று. அதே மாதிரி இப்போது ஜட்ஜாக இருக்கும்போது அந்த இடத்துல பிக் பாஸ் உங்ககிட்ட கொடுத்துட்டேன், பிக் பாஸ்ன்னு கேட்கக்கூடாது, அதான் ஒரு முடிவு. அப்போ நான் எடுக்கிறேன், ரொம்ப பிரச்சனையாகுது. சரி இதுக்கெல்லாம் ஓகேவா எல்லாரும் இது இப்படி பண்ணால் டிஸ்குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு பார்வதி கிட்ட போய் சொல்கிறேன், பார்வதி தயவுசெய்து கொஞ்சம் பார்த்து விளையாடிடுங்க, விளையாடினா நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, விளையாடிடுங்க. இவ்வளோ சொல்லிட்டு வரும்போது அடுத்த செகண்ட் ஒன்று பண்ணுறாங்க. ஓகேவா, ஒன்று பண்ணி டிஸ்குவாலிஃபை ஆகிறாங்க. திவ்யாவும் டிஸ்குவாலிஃபை ஆகிறாங்க. அது நான் பார்க்கல, இவங்க கிட்ட பார்த்து கேட்குறேன். ஓகே, இந்த நாங்கள் வச்ச ரூல்ஸ்க்கு கீழே அது வந்துடுது. அதுக்கு திட்டு வாங்கணுன்றது வேறு, அதை விட்டுருங்க. ரூல்ஸ்க்கு கீழே வந்துடுது. அப்போது டிஸ்குவாலிஃபை ஆகிட்டு கேமையே போய் கெடுக்கிறாங்க. பார்வதி திவ்யா கேமுக்குள்ளே போய் திவ்யாவோட பாட்டில் எடுக்கிறாங்க. ஸோ அதுவே தப்பு. நான் போய் டென்ஷன் ஆகிறேன், பண்ணாதீங்க பார்வதின்னு. மறுபடியும் வந்து டைம் முடிகிற வரைக்கும் நம்ம சபரிக்கிட்ட வந்து பிரச்சனை அவங்கள அடக்கவே முடியாதுங்க. இல்லைங்க பிடிச்சி நிறுத்துற இது கிடையாது. ரூல்ஸ் போட்ட உங்களால அந்த அங்க 2 பேரும் டிஸ்குவாலிஃபை ஆனதுக்கு அப்புறம் சபரி தான் வில்லன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஏங்க டைம் ஓடிட்டு இருக்குங்க. டைம் முடிகிற வரைக்கும் டைம் ஓடிட்டே இருக்குன்னா அந்த கேம் நிப்பாட்டலன்றது புரிதலாச்சே. சரி கரெக்ட். டைம் ஓடினதுக்கு அப்புறம் தான் நம்ம அதை பதிவு பண்ணி சொல்லணும். அந்த ஒரு இடத்துல நான் தப்பானேன், இவ்வளோ இந்த பாயிண்ட் எனக்கு நான் தோணலை. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த இடத்துல தோணி இருக்கணும். அந்த இடத்துல ஒரு கேயாஸ் நடக்குது, இவங்க ஏன் போகிறாங்க, ஐயோ இது என்ன நடக்க போகுது, இது எப்படி நிறுத்துறதுன்ற ஒரு இடத்துல நிற்கிறோம். அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. நான் சத்தியமாக அன்றைக்கி நினைக்கிறேன், இதோட நம்ம ஜட்ஜிங்க்கு வரவே கூடாதுரா வாழ்க்கை. நிஜமாக நான் நினைக்கிறேன், ஐயோ இதோட ஜட்ஜிங்குள்ளேயே நுழையவே கூடாது. ஆமாம், நான் நினச்சிக்கிட்டே தான் நிற்கிறேன். அப்போ அவங்க வந்து என் கால் கிட்ட விழும்போது நான் ஃபஸ்ட்டு சார் சொல்கிற வரைக்கும் நான் நினச்சிட்டேன் அவங்க கால் நான் பாட்டுக்கு ஏதோ ஜாலியாக நீ நல்லா அப்படி நான் இருந்துட்டு இருந்தேன். நான் நினச்சேன் எனக்கு குறும்படம் போட்டு எனக்கு இல்லைங்க குறும்படம் போட்டு காட்டும்போது அவங்க விளையாடுறாங்க, நாங்கள் 2 பேரும் குனிறோம் தூக்கிறதுக்கு. அதுக்குள்ளே அவங்க எந்திரிச்சு போயிடுறாங்க. ஏன்டா இவங்க இதை இப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்ற ஒரு கொஸ்டின் மட்டும்தான் எனக்கு. நீங்கள் அந்த வட்டத்துக்குள்ளே நின்றுட்டீங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் வட்டத்தை விட்டு வெளியில் வந்து நீ போகாதன்னு 2 பேர் நடுவில் நின்றுருந்தீங்கன்னா கனி அவர்களுக்கு நாங்கள் ஹேட்ஸ் ஆஃப் சொல்லியிருப்போம். அந்த ஒரு விஷயம் நாம பண்ணாம விட்டோம். அது ஏன் அதுக்கு முன்னாடி தவறுன்னு ஒத்துக்கிறீங்களா? அந்த ஒரு விஷயம் தவறு தாங்க, புரியுதுங்களா? அது ஏன் நான் அதுக்கு முன்னாடி ஒரு ஹிஸ்டரி இருக்குல்ல, அட இவங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒண்ணுமே பண்ண முடியல. விஜய் பார்வதி ஒரு கேம் ஸ்பாயிலர், இதெல்லாம் நாங்க நிறைய இப்ப நீங்க சொல்லும்போது ஆமாடா இதை நம்ம பண்ணிருக்கணும்னு எனக்கு தோணுச்சுன்னா அன்னைக்குமே சார் சொல்லும்போது மற்ற விஷயங்கள் இல்லை. ஓகே இதை இவங்களை பிடிச்சி நிறுத்தி நான் என்ன நினைச்சேன், இவங்களை பிடிச்சா நிறுத்த முடியும் விடு அப்படின்னு நினைச்சிட்டேன். ஆனா பிடிச்சி நிறுத்திருக்கணும் அப்படின்றது நான் கத்துக்கிட்ட விஷயம், லேர்ன் பண்ண விஷயம். அதை நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா பார்வதி உங்களையும் தள்ளி விட்டுருப்பாங்க. அது உங்க பக்கம் வந்து ஒரு நல்ல விஷயமா சொல்றேன். எல்லா விஷயத்துல இருந்தும் நம்ம ஒன்று லேர்ன் பண்ணுவோம்ல, எல்லாத்துல இருந்தும் ஒரு லேர்னிங் இருக்கும்ல. இதுல இருந்து என்னோட லேர்னிங் அதுவா இருந்தது. ஏன்னா எங்களுக்கு என்ன தெரிஞ்சுன்னா அப்படி என்ன சபரி மேல ஒரு ஃபேவரட்டிசம், ஒரு பொண்ணை இப்படி பண்றாங்க இருந்தாலும் கனி அவர்கள் அதை கேட்கலையே அப்படின்ற ஒரு ஆதங்கம் கிட்ட எனக்கு ஃபேவரட்டிசமே கிடையாது, புரியுதுங்களா? உண்மையிலேயே நான் நிறைய இடத்துல இதை சொல்லிட்டேன். எனக்கு அந்த வாட்டி உண்மையிலேயே என் மைண்டுக்குள்ள இல்லை டயர்ட் ஆகலை. நான் எனக்கு உண்மையிலேயே எனக்கு பார்வதி தான் வரணும், எனக்கு உண்மையிலேயே திவ்யா வர வேணும். அப்போ வந்துட்டாங்க, எனக்கு உண்மையிலேயே தலை ஆகணும், பார்வதி தான் தலை. பார்வதி தலையாக்கி இருந்தீங்க. ஐயோ பாதி பிரச்சனை நான் நினைச்சேன் இவங்க என்னதான் பண்றாங்க, ஒருவேளை ஒழுங்கா அடங்கி இருந்துட்டாலும் நம்ம விடக்கூடாதுரா, நமக்கு கொடுத்த குடைச்சல நம்ம கொடுக்கணும், பிரச்சனை பண்ணணும்னு நான் நினைச்சேன். அதுதான் ஓகேங்களா? அதுதான் பெஸ்ட் ரிவெஞ்ச். நான் நிஜமா நினைச்சேன் எல்லாத்துக்கும் கொஸ்டின், எல்லாத்தையும் இதை பண்ண மாட்டேன்னு சொல்லணும், எல்லாம் பண்ணணும் நம்ம. எனக்கு அந்த ஆசை ரொம்ப இருந்தது. ஓகேங்களா? அதுக்காக எனக்கு அதுக்காக அவங்க தலை ஆகணும்னு நான் நினைச்சேன். உலகம் என்ன நினைச்சதுன்னா நான் வந்து சபரியை தலை ஆக்கணும்னு. சபரியை தலை ஆக்கி நான் எனக்கு பெரிய இதுவே கிடையாது, புரியுதுங்களா? எனக்கு அவன் தலையாயும் ஒண்ணு பெருசா கரெக்ட், அது நாங்களே சொல்லிட்டோம். மட்டும் நிறைய இது நான்லாம் அவன் தலையான வாரம் வேற லெவல்ல இருக்க போதுன்னு நினைச்சேன். அவன் அதை பண்ணல. ஆமாங்க, அலை வச்சிட்டீங்க, கதறிட்டு வெளியில வந்திருக்கணுங்க. அதுக்கு அவன் எடுத்துக்கிட்ட டைம் அதிகம், புரியுதா? அதுதான் சொல்றேன். அவன் அந்த மாதிரி ஒரு பையன், ஒரு புரியுது இல்லை, ஐயோ நம்ம தப்பாயிட்டோமோ அவனால அது நம்ம தப்பு பண்ணிட்டோன்றதே அவனால ஒத்துக்க முடியல. பாவம் அதுல இருந்து வெளியில வரதுக்கே நாங்க அவனை வெளியில கொண்டு வரதுக்கே கஷ்டமாயிடுச்சு. சொல்றீங்க. சபரி அவர்கள் தள்ளி விட்டதுக்கு அப்புறம் ஒரு கவுச்சில் போய் உட்காந்துக்கிட்டு
நான் இங்கே அடிக்கணும்னு நினச்சேன், இங்கே அடித்தேன், நான் வேணும்னே தான் பண்ணேன் அப்படின்னு வாட்டர் மேன்ட்ட உட்காந்து பேசி, சாண்ட்ரா அவர்கள் நான் உன கழுத்தில் மிதிக்க சொன்னேன், நீ ஏன் வந்து இங்கே மட்டும் அடித்தேன் சாண்ட்ரா பேசி, கண்ணில் மட்டும் அடித்தேன் சாண்ட்ரா பேசி, விக்கல்ஸ் நான் காலியே பண்ணியிருப்பேன், நீயாவது இவ்வளவு பண்ணு, இவங்க பேசின அத்தனைத்தையும் எங்களுக்கு காட்டினாங்க. இது எல்லாமே எனக்கு காட்டப்பட்டுச்சு. இப்ப எங்களுடைய மனநிலை, உங்க மனநிலை வேற மாதிரி இருக்கு. சபரி வந்து இவ்வளவு பேசிட்டு வீட்டுக்குள்ள போய் அழுதா, அது எங்களுக்கு ஃபேக்கா தானே தெரியும். எனக்கு அதுதாங்க அங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு இருக்கு இல்லைங்க, நீங்க வந்து பல பரிமாணத்துல அதை பாக்குறீங்க, நாங்க ஒரே பரிமாணம் இப்படி மட்டும்தான். உங்க பரிமாணத்துல அப்ப கிளாரிஃபை பண்ணேன், இந்த விஷயம் நடந்துச்சு, இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்குன்னு எனக்கு தெரியல. பக்கத்துல சுத்திட்டு தான் இருக்கு. அப்போ நான் என்ன நினைச்சேன்னா, அந்த கேம்ல ஜெயிக்கணும்ன்றதுக்காக இடிச்சு, அதுக்கு பின்னாடி இதெல்லாம் பேசியிருக்காங்கன்னா நிறைய வரலாம். கண்ணு அடிபட்டது ஆக்சிடென்ட், அது எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை, அது இன்டென்ஷனல் கிடையாது. காலை மிதித்தது இன்டென்ஷனல். ஓகேவா, அவங்க ஷூ போடாது அவங்க விருப்பம் தான். விஜய் சேதுபதி அவர்கள் சொன்னதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை, அதை நாங்க வந்து தெளிவா நாங்களும் எங்களோட ரிவ்யூல பயன்படுத்தி, ஷூ வந்து அவங்க சாய்ஸ், போடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. ஸோ அது அவங்க சாய்ஸ். அண்ட் சாண்ட்ரா அவர்கள் உங்களை பிட்ரே பண்ண மாதிரி ஃபீல் பண்ணீங்களா அந்த வீக்கெண்ட் எபிசோட்ல? ஏன்னா நான் அவங்க கிட்ட ஓடணும்னு கேட்டுட்டு தாங்க பண்ணேன். சோ எனக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை, எனக்கு ஷாக்ல இருந்தேங்க, நான் ஷாக் பயமா வேற அவங்க அப்படின்னாங்க. நான் பயந்துட்டேன் அப்படிலாம் அவங்க ஒன்று சொன்னாங்களா. எனக்கு வந்து அப்போ ஒரு நிமிஷம் நிறுத்தி அவங்க வந்து நான் என்ன சொல்ல வந்தேன், நான் அந்த வயசு நீங்க விஜய் சேதுபதி அவர்கள் சாண்ட்ராவை பாராட்டி கொண்ட தருணத்துல கையை தூக்கி சொல்லியிருந்தீங்கன்னா கனிக்கு நாங்க வந்து ஆட்ஸ் ஆஃப் பண்ணியிருப்போம். ஆனா கனி அவர்கள் அதை ஃபுல்லாக கேட்டுட்டு விஜய் சேதுபதி அவர்கள் உள்ளே போனதுக்கப்புறம், பிரேக்குக்கோ இல்லை எபிசோட் முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் தனியாக கூப்பிட்டு தனியாக பேசுறீங்க சாண்ட்ரா கிட்ட. எனக்கு அவங்க கிட்ட கேட்கணும், அவங்க வேற ஒன்று பேசினாங்க இல்லைங்க, எனக்கு ப்ராசஸ் பண்ண எனக்கு என்ன இதுதானே நடந்துச்சு. உண்மையிலேயே சொல்லுவேங்க, அந்த கேம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஞாபகம் இருக்காது. உட்காரணும், நம்ம கேட்டோம், சாண்ட்ரா மாட்டிக்கிட்ட மொமெண்ட். ஆமா, ஏன்னா அவங்க இவங்க கிட்ட கேட்டோம் தானே அப்படின்றது தான் நான் தனியாக போய் கேட்குறேன். அப்போ அவங்க கிட்ட நான் சரி பண்ணிக்கிட்டு நான் அதை பேசணும். அவங்க ஆமா இல்ல ஆமா இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பதில் சொல்ல நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது, என்னடா இது இவங்க இப்படிதான் ஹேண்டில், அதாவது நான் பயங்கரமா ஒன்று பேசுறேன் அப்போ அப்படின்ற மாதிரி ஒன்று முடிச்சு விட்டு போயிட்டாங்க. எனக்கு அதுக்கு மேல என்ன இவங்க கிட்ட பேசுறது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு என்னடா இவங்க இப்படி, எனக்கு நான் வந்து எனக்கு அவங்க உள்ள வரும்போது ரொம்ப ஸ்வீட் பார்க்கும்போது நமக்கு ஒன்று தோணும் இல்லைங்க, சூப்பரா நான் அப்படின்னு ஒன்று தோணுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து ஒரு ஷாக் எனக்கு கொடுத்த மொமெண்ட் அதுதான். ஃபர்ஸ்ட் வீக்லாம் அவங்க தான் டைட்டில் வின்னர்னே போட்டோம், அதுக்கப்புறம் ஆகப்பட்ட அவமானம் தெரியும். அந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்த மொமெண்ட் அது. ஓகே, ஸோ எஃப்ஜே கேட்காம உங்களுக்கு நிறைய இன்டர்வியூ போயிருக்காது, பட் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். எஃப்ஜே அவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு அக்கா தம்பியோடைய உண்மையான பாசமே இருக்கட்டும், ஓகேவா? பட் சோஷியல் மீடியாவில் அது வந்து ரொம்ப கேவலமாக பகிரப்பட்டுச்சு, பேசப்பட்டுச்சு, அடையாளப்படுத்தப்பட்டுச்சு. உங்கள் இரண்டு பேரையும் வைத்து உங்களுடைய ஃபோட்டோஸை ஏஐயில் கூட சில பேர், அதாவது ஒரிஜினல் ஃபோட்டோஸ் இல்லாமல் ஏஐயில் கூட நிறையா பகிரப்பட்டுச்சு. உங்கள் குடும்பம் இதில் கண்டிப்பாக பாதிக்கப்பட்டிருக்கும். நீங்கள் இப்போ வெளில வந்து பார்த்து கேள்விப்பட்டு பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அதில் உங்களுடைய கருத்து? சத்தியமாக எனக்கு ஸ்லைட்டஸ்ட் ஐடியா கூட இல்லைங்க இது போய் தப்பாக போகும்னு. ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க, எனக்கு அதுலேருந்து வெளியில் வரவே முடியல. இப்படியாடா இருக்காங்க சில மனுஷங்க இருந்தது. என்னோட 2 பொண்ணுங்க அதனால பாதிக்கப்பட்டு தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. தியாலாம் ஸ்கூலில் போய் அழுதுருக்கா, சின்னவெல்லாம் 4 நாள் யார்ட்டையும் அவளும் அழுதுட்டு அது அக்கா கிட்ட கூட அதை ஷேர் பண்ணிக்கல. ஒருத்தர் வீட்டில் ஷேரே பண்ணிக்காமல் கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் தியா போய் டிலீட் பண்ணிட்டு உட்காந்து அழுதுருக்கா. எங்கள் அப்பா உடம்பு முடியாமல் ஆயிட்டாரு, எங்கள் அப்பாலாம் கனி எப்படியோ வெளியில் கூப்பிட்டுருங்க, வேணாம் இது நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து என் லைஃப்பில் பிக் பாஸ்க்கு போனதுக்கு நான் வருத்தப்படலை, எதுவுமே இல்லை. நான் அந்த ஒரு மொமெண்ட் மட்டும் ஐயோ தப்பு பண்ணிட்டோமோ, இது நமக்கான இடம் இல்லையோ, இதை செஞ்சுருக்கக்கூடாதுன்னு எனக்கு தோண வச்ச ஒரு இடம் இந்த வெளியில் வந்து நான் பார்த்து இதை கூடவாடா இப்படி பண்ணுவீங்கன்ற அந்த மொமெண்ட்டுங்க ரொம்ப ஷாக்கிங். எனக்கு பேசுறதுக்கு வார்த்தையே இல்லை, அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. ஓகே, பிரஜின் அவர்கள் உள்ள வந்து சாண்ட்ரா அவர்கள் உங்களை பற்றி பேசின எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டிருப்பாரு. ஆமாங்க, கேட்டேன், பார்த்தோம். மன்னிச்சிட்டிங்களா? ஏங்க நான் சாண்ட்ராவே மன்னிச்சிட்டேங்க, அவங்க சாரி கேட்டோன்னு மன்னிச்சிட்டேன். இப்போ எல்லாரும் வெளியில வந்து அவங்க சாரி கேட்கலன்னு சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்குது. ஃபர்ஸ்ட் விஜய் சேதுபதி சாருக்கு முன்னாடி தான் சொன்னாங்க, நீங்க ஆச்சரியப்படுறது அவங்க தான் விஜய் சேதுபதி அவர்கள் சொன்னாரு, அதனால நான் சொன்னேன், என் மனசார
அவங்க என் குழந்தைய தான் பேசினாங்க அப்படின்றதுல இப்போ வரைக்கும் அவங்க அந்த ஸ்டாண்ட். அது எனக்கு அவர் விஜய் சேதுபதி சார் முன்னாடி கேட்கும்போது எனக்கு தோணுச்சு இவங்க பொய்யா தான் கேட்குறாங்க. எனக்கு அப்போ நம்பிக்கை இல்லை. ஆனால் பிரேக்ல மறுபடியும் வந்துட்டு கனி எனக்கு புரிஞ்சிச்சு இப்போதான் சாரின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அப்போ நான் நம்பிட்டேன். ஆமாங்க சொல்லிட்டாங்க எனக்கு புரியுது சாரி நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நான் நம்பிட்டேன் ஐயோ உண்மையாக தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் நம்பிட்டேன். ஸோ பிரஜன் உள்ள வேற மாதிரி அதான் இப்போதானுங்க தெரியுது. ஸோ பிரஜன் உள்ள வந்து சொல்லும்போது ஐயே அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்கன்னு நான் சொல்லிட்டேன். எனக்கு அவங்க கேமில் பண்ணுற விஷயங்கள் மற்றது இந்த பிக் பாஸ் வீட்டை இப்படி கொஞ்ச நாள் அடக்கி வச்சிருந்தா அதெல்லாம் எனக்கு அவங்க மேலே கோவம். அவங்க என்கிட்ட பேசினதுல எனக்கு அவ்வளோ பெரிய போகும்போது உண்மையாக அழுதாங்க. அதை மட்டும் உண்மை நம்புங்க. எங்க நான் கிளம்பும் போதா இல்லைங்க அது நான் எனக்கு சத்தியமாக நான் ஒத்துக்கவே மாட்டேன். அவங்களுக்கு அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாதுங்க. புரியுதா? எனக்கு பிடிக்காத எமோஷனல் என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. அவங்க நான் அது இன்னும் பார்க்கல. ஒருவேளை அழுதுருந்தாங்கன்னா வெளியில போகும்போது 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, திருப்பி பார்த்தா இப்படி பண்றீங்க, வாட் இஸ் திஸ் அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு. நான் இன்னும் நிஜமா சொல்றேன் நான் பார்க்கல. ஒருவேளை அழுதுருந்தாங்கன்னா அது உண்மையா இருக்காதுன்னு எனக்கு மனசார தோணுது. ஏன்னா அவங்க அந்த வீட்டை விட்டு போகலன்ற ஆனந்த கண்ணீர் நீங்க அதை தப்பா நினைச்சுக்கிட்டீங்க. இருக்கலாங்க ஒருவேளை தவறு. அவங்க நானும் சொல்லலைங்க. இப்போ நீங்கள் ஒருவேளை பார்க்குற நினச்சிருந்தீங்கன்னா அது அப்படி இல்லை, ஆனந்த கண்ணீராக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொல்ல வரேன். அந்த கண்ணீர் பொய் இல்லை. அதுக்கு பின்னாடி இருந்த காரணங்கள் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கிட்ட காரணங்கள் வேணா பொய்யா இருக்கலாம். ஏன்னா என் கையை பிடிச்சிட்டு எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு உண்மையிலேயே மனசார தோன்றது ஐயோ இது உண்மையாக இருந்துடணும் கடவுளே. ஏன்னா எனக்கு உண்மையாக தோணலை ஐயோ இது உண்மையாக இருந்துட்டா நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம எப்போவுமே ஒருத்தவங்களை எதிரியாக கொண்டு போகிறது அவ்வளோ நல்லது இல்லைங்க, லைஃபுக்கும் நல்லது, அது தேவையும் கிடையாது. ஒருத்தவங்க உண்மையாக நல்லா இருந்துட்டா நல்லது தானே. நான் அப்படி தான் எனக்கு அது தோணுச்சு ஆக்சுவலி. இப்போ ஒரு ப்ரோமோ உங்களுக்கு காட்டுறேன், அதோடைய உங்கள் ரியாக்ஷன் நான் பார்க்கணும். அந்த இன்சிடென்ட் மொத்தத்தையும் வீட்டில் உட்காந்து பார்த்த ஒரு நபர் நீங்கள். இப்போ வந்த ப்ரோமோ சரி ஓகே ஓகேவா? வாட் அபவுட் திஸ் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மேலே லவ்வுக்கு கீழே கா பற்றி கடி சொல்கிறார். நல்லா இருக்கும் இல்லைங்க. அது இந்த இது இவ்வளோதாங்க இவங்க 2 பேர்கிட்ட எதிர்பார்க்க முடியும். புரியுதுங்களா? நிறைய உள்ளே பார்க்கும்போதுமே அந்த வீக்கெண்ட்லேயே நான் இருந்த வீக்கெண்ட்லேயே எனக்கு டக்குன்னு கம்முறுதன் எழுந்து பார்வதி என்னென்னமோ சொல்லும்போது எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. என்னடா ஒன்றா இருந்துட்டு என்னதான் இருந்தாலும் கம்முறுதன் அப்படி சொல்லியிருக்கக்கூடாதுன்னு நான் நினச்சேன். அவரோட கோபம் வருத்தம்லாம் வேறு என்ன. ஆனால் அது அந்த ரிலேஷன்ஷிப் காதல் அவங்க சொல்லலைனாலும் நம்ம ஒன்று அப்படி எடுக்கிறோம் இல்லைங்க. நான் சில நேரங்களில் அதை நம்பியிருக்கேன். அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எந்த ஒரு இடத்துலையும் அந்த உறவுக்கான ஒரு மரியாதையை கொடுக்காம ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு இருந்துச்சு. ஸோ எனக்கு அங்கேயே அது ப்ரூவ் ஆகிடுச்சு. அது மறுபடியும் இங்கே எனக்கு பெரிய ஆச்சரியம் இல்லை. புரியுதா? இதில் பார்வதி இதை இப்படி தான் ஹேண்டில் பண்ணுவாங்க, கம்முறுதி இதை இப்படி தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. இது இந்த வீட்டில் தொடர போகுது அப்படின்றது மட்டும்தான் தொடர்கதை. சீரியல் தொடரும். ஓகே கனி அவர்களே, நிறைய கமெண்ட்ஸை வந்து ஓப்பனாக ஃப்ராங்காக பேசிட்டீங்க. நான் லாஸ்ட்டாக ஒரு 4 பேர் சொல்கிறேன். 1 வேர்டில் அவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மட்டும் எனக்கு சொல்லுங்கள். சரிங்க ஓகேவா? சாண்ட்ரா செம்ம நடிப்புங்க, பயங்கர நடிப்பு. விஜே பார்வதி ஸ்ட்ராட்டஜி குவீன். அவங்க ஹிப்போக்ரிட்டுங்க. ஹிப்போக்ரிட். ஓகே. அரோரா சிங்க்லர் ரொம்ப நேர்மையான ஒரு பயங்கர என்ன சொல்கிறது எல்லாத்த பற்றின தெளிவான கருத்து இருக்கிற ஒரு பொண்ணு. கானா வினோத் மனசில் பட்டது மறைக்காமல் பண்ணுற பேசுகிற ஒரு மனுஷன். கமருதீன் ஒரு அழகான கிளே மாதிரிங்க. அவரை நல்லவங்க கிட்ட போனால் நல்லதாக ஏதாவது உருவாவார், கெட்டவங்க கிட்ட போனால் கெட்டதாக மாறுவார். அதுதான் நான் கமருதீனாக பார்க்குறேன். நல்ல புரியுதா? டீப் இன்சைடு வந்து கரெக்டாக ஒருத்தவங்கிட்ட போய் சேர்ந்தா சூப்பராக வருவார் அவர். நல்ல பையன். இப்போதான் முக்கியம் நீங்கள் வெளில வந்ததுக்கான காரணம். விக்கல் சிக்ரம் நான் எப்பயும் சொல்கிறேன் தங்கமான மனுஷங்க, தங்கமான வெளில வந்ததுக்கான காரணம் அவர்தான்றது இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல அதிகமாக சொல்றாங்களே. எனக்கு நான் அப்படி நினைக்கல. நான் வெளில வந்ததுக்கான காரணம் என்னவோ தெரியாது, நான் யார் மேலேயும் போட மாட்டேன். புரியுதுங்களா? அது என்ன ஏது அவங்க இவங்க எது வேணா சொன்னாலும் எனக்கு போட வேணாம், நான் வந்துட்டேன், அவ்வளோதான். சூப்பர். ஏன்னா நீங்கள் நேற்று கூட அவர் லைவ்ல அழுதுகிட்டு இருந்தார் உங்களை மிஸ் பண்ணுறோன்ட்டு. ஓகே. இப்போ இதில் இல்லாத அதாவது டாப்பில் இல்லாத ஒரு நபரை டாப்பில் வரணும்னு மக்கள் நினைக்கல, அவங்க நினச்சிக்கிறாங்க, அவங்க ஃபேமிலி நினைக்கிறாங்க. சுபிக்ஷா
நல்ல பொண்ணுங்க. ரொம்ப இது இந்த கேமுக்கு உண்மையிலேயே ரொம்ப கேமுக்குள்ளே வந்து இத்தனை பேரோட இது பண்ணி இவ்வளோ தூரம் வரக்கூடிய ஒரு ஆளானா இல்லை. ஆனால் அந்த பொண்ணு ஒன்னொன்னையும் கற்றுக்கிட்டு இவ்வளோ தூரம் வந்தது சூப்பர் விஷயங்க. அந்த பொண்ணு ஜெயிச்சா சந்தோஷம்தாங்க. ஒரு ஒரு இடத்த ரெப்ரசன்ட் பண்ணி வந்திருக்காங்க, போராடுறாங்க, நம்புகிறாங்க, முயற்சி பண்ணுறாங்க. ஜெயிச்சா மகிழ்ச்சி தான் எனக்கு. ஓகே, ஸோ ஃபைனல் நேம் இதோட இந்த இன்டர்வியூ முடிச்சுக்கலாம். கனி. கனியை பற்றி என்ன சொல்லுது? நான் என்னை பற்றி நானே எப்படிங்க சொல்ல முடியும்? சொல்லுங்க, கேட்குறோம். நீங்களாம் சொல்லுங்கள், நான் கேட்குறேன். கனியை பற்றி சொல்லுங்க. கனியை பற்றி ஒரு வார்த்தை இந்த கேம் பிளே பொறுத்த வரைக்கும்னா என்ன சொல்லி? எனக்கு நான் உண்மையாக இருந்த ஒருத்தவங்க, அவ்வளோதான். நான் என்னோடய கேமுக்கும் எனக்கும் அந்த வீட்டுக்கும் ரொம்ப உண்மையாக இருந்த ஒரு பர்சன், அவ்வளோதான். ஓகே, சூப்பர் கனி அவர்களே. எங்களுக்கு கனி அவர்கள் ஒரு பாசிட்டிவிட்டி. எங்களுடைய ப்ரோவோக் டிவி சார்பாகவே நாங்கள் ஓப்பனாகவே பகிரங்கமாக சொல்லிக்கிறேன். அண்ட் கனி அவர்கள் மேலே வைத்திருக்கும் அனைத்து வெளியில் விமர்சனங்களுக்கும் நாங்களும் எங்களுடைய கண்டனத்தை, தவறான விமர்சனங்களுக்கும் நாங்கள் எங்களோட கண்டனத்தை வச்சுருக்கோம். கனி அவர்கள் மென்மேலும் வளர ப்ரோவோக் டிவி சார்பாகவும் ஜோ மைக்கேல் சார்பாகவும் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.